ஜனநாயகன் திரைப்படம் பிரச்சினை குறித்து தன்னால் கருத்து கூற முடியாது என திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா கூட்டணி இப்போது மக்கராகி போய் உள்ளது என்று விமர்சித்த அவர், திமுக கூட்டணியுடன் காங்கிரஸ் இருக்குமா அல்லது மக்கர் என்ஜினாகி போகுமா என்பதை தேர்தல் முடிந்த பின்பு தெரிய வரும் என தெரிவித்தார். தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் பிரச்சினை குறித்து தன்னால் கருத்து கூற முடியாது என குறிப்பிட்ட அவர், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை மற்றும் தணிக்கை வாரியம் இவை அனைத்தும் சுதந்திரமாக செயல்படும் அமைப்பு என்றும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மட்டும் பெரிய விளம்பரத்தை தேடிக் கொண்டிருப்பதாகவும் கருத்து தெரிவித்தார். மதிப்புரிய ஸ்டாலின் அவர்கள் டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க கூட்டணியிலே மக்கர் ஆகிட்டு தான் இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, திமுக காங்கிரஸ் அது இருக்குமா, அது மக்கர் இன்ஜினாக போகுமாங்கிறது தெரியாது. தேர்தல் முடிந்த பிறகு யார் மக்கர் இன்ஜின், யார் டப்பா இன்ஜின், எது வந்தே பாரத் இன்ஜின் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்றாத காரணத்தால் மக்களின் நம்பகத்தன்மையை இழந்துள்ளது என ராஜபாளையத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தொழிற்சங்கத்தின் தமிழ் மாநில பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்கு வந்ததற்கு வரவேற்பு தெரிவித்த அவர், மருத்துவர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற முயற்சி செய்வதாகவும், ஆனால் திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கருத்து தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் என தெரிவித்த அவர், திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத காரணத்தால் தற்போது திமுக மக்களின் நம்பகத்தன்மையை இழந்துள்ளது என தெரிவித்தார். வருங்காலத்தில் தமிழகத்தினுடைய ஆட்சி அமைப்பதற்கு மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் தமிழகத்தில் நிச்சயமாக சட்டமன்ற தமிழகத்தின் முதல்வராக கண்டிப்பாக வருவார் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள், அது விரைவில் நடக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். 3 தொகுதிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும், ஃபார்வர்ட் பிளாக் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். முதலாவதாக உசிலம்பட்டி, மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி, அதேபோல் ராமநாத் மாவட்டத்தில் ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே நாங்கள் நின்ற தொகுதி நான்குநேரி, அதை கேட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட விஜயபாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட கட்சி நிர்வாகிகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு முழு உழைப்புடன் பாடுபடுவார்கள் என்றும், தமிழகத்தில் மதவாத சனாதான சக்திகள் ஊடுருவாமல் இருக்க திமுக ஆட்சி தொடர வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட செயலாளர் சாதிக், ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ பாபு மற்றும் பவானிசாகர் தொகுதி மாவட்ட செயலாளர் பொன்தம்பி ராஜன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 234 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த 234 மாவட்ட செயலாளர்களும் பாடாற்றுவார்கள். தமிழகத்தில் சனாதன சக்திகளின் கை ஓங்கிவிடக் கூடாது என்பதற்காக திராவிட மாடல் அரசு இந்த மண்ணில் நீடித்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கு 234 தொகுதிகளிலும் பாடுபடக்கூடிய எம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த ஈரோடு மாவட்டத்திலும் திருப்பூர் இதன் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் தீவிரமாக களப்பணி ஆற்றுவார்கள் என்று இந்த அறிமுக கூட்டத்தில் உறுதியேற்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநாய் கடித்ததில் காயமடைந்த 3 குழந்தைகள் உட்பட 13 பேர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி மீனவ கிராமத்தில் சாலையோரம் சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று திடீரென அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த நபர்களை சரமாரியாக கடிக்க தொடங்கியது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்த நிலையில்
ஆச்சாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் 3 குழந்தைகளுக்கு தலை மற்றும் முகத்தில் பல்வேறு இடங்களில் நாய் கடித்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஆச்சாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நாய்க்கடியால் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா நேரில் சென்று பார்வையிட்டு மருத்துவர்களிடம் ஆலோசனை வழங்கிய பின்னர் நாய்க்கடியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் சென்று ஆறுதல் கூறினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தேமுதிக சார்பில் 2வது நாளாக உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டன் ரத யாத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா, விருதுநகர் கேப்டன் விஜயகாந்த் கோட்டை என்றும் தொழில் வளம் நிறைந்த சிவகாசி 2026 தேர்தலுக்கு பின்னர் பட்டாசு விபத்துகள் நடைபெறாமல் தடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சிவகாசி தொகுதியில் போதிய சாலை வசதிகள் இல்லாத நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் திருத்தங்கள் ரயில்வே பாலம் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் 2026 தேர்தலுக்கு பின் தேமுதிக எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என நம்பிக்கையுடன் பேசினார். முன்னதாக பேசிய விஜயபிரபாகரன் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி வைக்கும் கட்சிதான் வெற்றி பெறும் என்றும் தன்னை வெற்றி பெற வைப்பது மக்களின் கடமை என்றும் தெரிவித்தார். நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் விஜய பிரபாகர் அவர்கள் எங்கு போட்டியிடுகிறார் என்பதை அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். அந்த முறை நம்மிடம் வெற்றி பறிக்கப்பட்டது. இந்த முறை அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றியாக, மக்கள் போற்றும் ஒரு வெற்றியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.